கழனி பிழிச்சாறு பண்ணலாமா? காரைக்குடியில இருந்து மதுரை வரைக்கும் இந்த கழனி புளிச்சாருன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஆனா அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பெருசாவே கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் புளிய வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஊற வச்சிருந்தேன். அதுதான் வந்து டேஸ்டே இந்த குழம்புக்கு. ஸோ அதனால நல்லா வந்து புளிய வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில கரைச்சி ஊத்திட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரான கள்ளி புளிச்சாறு வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட தேங்காய் துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் கருவாடெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.